வணக்கம் மக்களே. துறவு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் ஒரு கண்ணோட்டம் வைத்திருப்போம். ஆனால் இந்த கதை அதை நமக்கு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் உணர்த்துகின்றது. இப்போது கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் தன்னை தேடி தனது வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார். நன்கு வரவேற்று உபசரித்து விருந்து படைத்து மகிழ்வார். விடைபெற்று செல்லும்போது பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புவார். இது செல்வந்தரின் குணம். இதன் காரணமாகவே அவர் பேரும் புகழும் பெற்றிருந்தார். அதே ஊரில் துறவி ஒருவர் மக்களிடையே சேவை பணி ஆற்றி வந்தார். அவரது சேவையினாலும் உபதேசத்தினாலும் மக்கள் அவரை பெரிதும் பாராட்டினர். மக்களுக்கு சேவை செய்து வரும் ஜென் துறவியை பற்றிய செய்தி செல்வந்தரின் காதுக்கும் எட்டியது. ஒருமுறை அவரை தம் வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும் என்று தனது மனதிற்குள் தீர்மானம் செய்து கொண்டவராக துறவியை சந்தித்தார். ஐயா, தங்களை என் வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கவே தங்களிடம் வந்தேன் என்று கூறினார். அதற்கென்ன, வருகின்றேன் என்று கூறிவிட்டு துறவியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செல்வந்தரின் வீட்டிற்கு சென்றார். இருவரும் ஏதோ ஒரு விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சமையல் அறையில் அறுசுவை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் துறவி உணவருந்த அமர்ந்தார். பெரிய இலை, அதில் பல வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டு இருந்தன. துறவி ஒவ்வொரு வகை உணவையும் ருசித்து ரசித்து சாப்பிட்டார். ஆஹா, அற்புதம் அற்புதம், இன்னும் கொஞ்சம் பாயாசம் ஊற்றுங்கள் என்று மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிட்டார். சுருங்கச் சொன்னால் அறுசுவை உணவை ஒரு கட்டு கட்டினார் துறவி. துறவி இவ்விதம் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்த செல்வந்தர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அந்த அதிர்ச்சியை அவர் எந்த விதத்திலும் வெளியே காட்டி கொள்ளவில்லை. அவரது முள்மனம், ஐயோ, இது என்ன மனுஷன், இவரை போய் பெரிய துறவி என்று சொல்கிறார்களே, பல பேர் சாப்பாடுகிற சாப்பாட்டை ஒற்றை ஆளாக வெளுத்து கட்டுகிறாரே, தனது வாயை கட்ட முடியாத இவரா மனதை கட்டப் போகிறார் என்று செல்வந்தரின் மனம் கூறியது. செல்வந்தரின் மன ஓட்டத்தை துறவி கவனித்து விட்டார். விருந்து முடிந்து செல்வந்தரும் துறவியும் பேசிக்கொண்டிருந்தனர். என்னப்பா, நீ ஏதோ மனக்குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகின்றதே, என்ன விஷயம்? கேள், சொல்கிறேன் என்று செல்வந்தரை பார்த்து துறவி கேட்டார். ஐயா, நான் கேட்டால் நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. அது என்று பேச்சை முடிக்காமல் இழுத்தார் செல்வந்தர். ஏன் தயக்கம்? நீ எதை கேட்டாலும் நான் தவறாக நினைத்து கொள்ள மாட்டேன். தைரியமாக கேள் என்று தைரியமூட்டினார் துறவி. ஐயா, சாப்பாட்டை இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றீங்களே, உங்களை போய் துறவின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படி இருக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று செல்வந்தர் துறவியை பார்த்து தைரியமாகவே கேட்டுவிட்டார். தனது கேள்வியால் துறவியார் கோபம் ஏற்பட்டு தன் மீது சீறி விழுவார் என்று பயந்தார் செல்வந்தர். ஆனால் அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக துறவிக்கு கோபமோ ஆத்திரமோ வரவில்லை. செல்வந்தரை பார்த்து சிரித்தார் துறவி. ஐயனே, நான் கேட்ட கேள்விக்கு என் மீது நீங்கள் கோபம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க உங்களால் எப்படி சிரிக்க முடிகின்றது என்று கேட்டார் செல்வந்தர். அன்பனே, உணவையோ அதன் ருசியையோ வைத்து துறவு வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. துறவு வாழ்க்கை மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கு இவ்வளவு அறுசுவை உணவு சாப்பிட்டாலும் நாளைக்கு உப்பில்லாத பழைய கஞ்சியை கூட என் நாக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, என்னால் பட்டினி கூட கிடக்க முடியும். உன்னால் அது முடியாதல்லவா? அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று கூறினார் துறவி. இதை கேட்ட செல்வந்தர் துறவியை பார்த்து, குருவே, நீங்கள் கூறியது மிக மிக சரி. என்னால் பட்டினி கிடக்க முடியாது. அது மட்டுமல்ல, உயர்ந்த தரமான உணவை மட்டுமே என் நாக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினார். செல்வந்தர் துறவிக்கு விருந்து வைத்ததன் மூலம் புரிந்து கொண்ட உண்மை இதுதான். துறவு வாழ்க்கைக்கு அறுசுவை உணவின் அளவை கணக்கில் கொள்ளக்கூடாது. மாறாக மனதின் பக்குவ நிலையே துறவு வாழ்க்கைக்கு அடிப்படையாகும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.